குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோ. தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோ. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோ. தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோ. நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், திருப்பண்பில் நாமும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புமிக்க உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறைவன் நமக்கு பல சூழ்நிலைகளில் அளவற்ற நன்மைகளை பொழிந்து வருகிறார். அதேபோல் இம்மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் கருவிழி போல் காத்த இறைவனுக்கு மனதார நன்றிகளை செலுத்துவோம். இதுவரை வழிநடத்திய இறைவன் இனியும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொள்வோம். சிறப்பாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இளைஞர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. சீராக்கின் ஞான நூலில் கூறுவது போல், இளமை பருவத்தில் இருக்கும் நாம் நம்மை படைத்த இறைவனை நினைக்கவும், இளமை பருவத்தை எவ்வாறு இறைவனோடு மகிழ்ச்சியுள்ளதாக்கலாம் எனவும் சிந்திப்போம். குறிப்பாக இம்மாத இறுதியில் புனித லயோலா இன்னாசியார் அவர்களின் விழாவை கொண்டாடும் நாம் அவரின் வாழ்வியல் விழுமியங்களை கட்டாயம் பின்பற்ற முயல வேண்டும். தோட்டாக்களால் வேதனை அடைந்து சாதனைகள் பல புரிந்தவர். போர்க்களத்தில் உடல்களை சிதறடித்த இனிகோ பிற்காலத்தில் மனம் மாறி மனித ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்காக ஒன்று சேர்த்தார். சேசு சபை நிறுவி கல்வி புரட்சிக்கு வித்திட்டார். இனியாவது நாமும் சமூக அக்கறையுள்ள இளைஞர்களாக உருப்பெற்று சமூக அநீதிக்காக உழைக்கவும், புனித இனிகோவை போல வீரத்திலும் இறை பற்றிலும் வளரவும், இறைவனுக்கும் பிறருக்கும் நன்றியுள்ளவர்களாக வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளில் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சிமையை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 மற்றும் 34 முதல் 38 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருட்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருந்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருந்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருக்கினார். இறுக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திருத்துயக திரை தொங்கவிடப்பட்டது. உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே,
என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களினும் உம் கோவில் முற்றங்களிலும் தங்கும் ஒரே நாளே மேலானது. பொல்லாரின் கூறாடங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயில் காவலனாயிருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 47 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதுதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தாம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளியே கொண்டு வரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம், குறிப்பாக அது இளைஞர்களின் மாதமாக நம்முடைய தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதத்தில் நாம் இளைஞர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்று நாம் புனித லயோலா இன்னாசிரியருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நம் அனைவருக்கும் தெரியும், இவர் தோற்றுவித்த சபை இயேசு சபை. இந்த இயேசு சபை குருக்கள் பலர் நம்மிடையே இருக்கிற இந்த உயர் படிப்பு கல்லூரிகளுக்கு அவர்கள் சென்று அந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை உற்சாகப்படுத்தி நல்ல முறையில் படித்து அவர்களை அடுத்த தளத்தில் பயணிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைஞர்களை பயிற்றுவிக்கின்ற அந்த கடமையை, பணியை மிக அற்புதமாக செய்யக்கூடிய இந்த சபை குருக்களுக்காக இன்றைய நாளில் நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். அங்கு படிக்கிற பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்னாசியாரை பற்றி நாம் சொல்லும் பொழுது, அவரால் மனமாற்றப்பட்ட பலர், அவரும் மனமாற்றப்பட்டதாக இருந்தார். நம் அனைவருக்கும் தெரியும். அவர் தனது நாட்டிலே ஒரு பெரிய ஒரு போர் வீரராக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து வந்தவர். ஆனால்
துரதிர்ஷ்டவசமாக அவருடைய உடல்நிலை அந்த போரின் பொழுது அவர் உடல்நிலை நலிவுபடுகிறார். ஒரு கால் உடைப்படுகிறது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது புத்தகங்கள் நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் படைத்தவராக இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் பல புத்தகங்களை படித்தாலும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை படிக்கும் பொழுது அவருடைய வாழ்வு மாறுபடுவதை அவரால் பார்க்க முடிகிறது. பின்பு அவர் இயேசுவின் போர் வீரராக, இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் படைத்தவராக வாழ்க்கையை மாறுகிறார். இந்த வாழ்க்கை மாறும் பொழுதுதான் அவருடைய வாழ்வு மாறுபடுவதன் வழியாக பிறருடைய வாழ்வை அவர் மாற்றுகின்றார். அப்பொழுதுதான் புனித பிரான்சிஸ் சவேரியாரை பார்க்கிறார். அவர் ஒரு மாணவராக அங்க கல்லூரியில் படிக்கும் பொழுது மிக அற்புதமாக படிக்கிறார். இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது லயோலா இன்னாசியார் அவரை அழைத்து சொல்லுகிறார், ஆம், உலகையெல்லாம் நீ தனதாக்கி கொள்ள ஆசைப்படுகிறாய், ஆனால் உன் ஆன்மாவை நீ தனதாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விவிலிய வார்த்தைகளை அவர் சொல்கிறார், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் எந்த பயனும் இல்லை, என்ன பயன் இருக்கிறது என்கின்ற அந்த வார்த்தைகள் இந்த பிரான்சிஸ் செவேரியாருடைய வாழ்வை மாற்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் வாழ்வாக்கியதன் பயனாகத்தான் பிரான்சிஸ் செவேரியார் மாறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு புனிதருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது அந்த நற்செய்தி நமக்கு ஒரு புதிய எண்ண ஓட்டத்தை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் என்ன நிகழப் போகிறது? ஒரு வலை வீசப்படுகிறது. அந்த வலையில் மாட்டுகின்ற மீன்கள் பிரிக்கப்படுகிறது, நல்ல மீன்கள், கெட்ட மீன்கள் என்று. அதே போல் ஒரு கருவூலத்திலிருந்து அறிஞர் எடுக்கிறார், பழையவை புதியவை என்று பிரித்து விடுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்வும் இருக்கும் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் எவ்வளவோ செயல்பாடுகள் செய்திருக்கிறோம், திரும்பி பார்த்தால்தான் தெரியும். உட்கார்ந்து நாம் யோசிக்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய புனிதருடைய அந்த லயோலா இன்னாசியாருடைய வார்த்தைகளை நாம் நமதாக்க வேண்டும். அவர் எவ்வாறு விவிலிய வார்த்தைகளை சொன்னாரோ, உலகையெல்லாம் நீ தனதாக்கி கொண்டாலும், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தை தனதாக்கி கொள்வதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு சில புத்தகங்களை படிக்கும் பொழுது தெரியும், இந்த உலகத்தை நாம் வென்றிருக்கலாம், ஆனால் அந்த படுக்கையில் படுத்து உறங்கும் பொழுது ஏதோ ஒரு வெற்றிடம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்வு என்ன? இந்த வாழ்வை நாம் எப்பொழுது நாம் வாழப் போகிறோம்? இன்னும் இதை செய்யவில்லையே, அதை செய்யவில்லையே என்கின்ற ஒரு வெற்றிடம் எப்பொழுதுமே இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த வெற்றிடம் இல்லாமல் வாழ நம்மால் முடியுமா? அப்படி என்றால் அந்த வெற்றிடத்தை முழுமைப்படுத்துவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அடித்தட்ட வாழ்வை நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மாறுபடுவதை நம்மால் பார்க்க முடியும். அதுதான் பல புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக. லயோலா இன்னாசியார் மாறியதற்கு காரணம் அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை அவர் படிக்கும் பொழுது அவருடைய வாழ்வில், அவருடைய எண்ணத்தில் ஒரு புத்தொளி வீசுகிறது. அந்த புத்தொளியினால் மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கிறார். நான் லயோலா கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த லயோலா கல்லூரியுடைய சென்னையில் இருக்கிற அந்த கல்லூரியினுடைய ஒரு வேத வாக்காக கொடுப்பது தான், லெட் யுவர் லைட் ஷைன், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இயேசு சொல்வது போல உங்கள் ஒளிர்க. நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், எவரிபடி ஹேஸ் a magnetic force, எல்லோருக்கும் அந்த காந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எதை நாம் ஈர்க்கிறோம்? நாம் நல்லவற்றை ஈர்க்கிறோம் என்றால் நல்லவர்கள் நம்மோடு இணைவதை நம்மால் பார்க்க முடியும். கெட்டவற்றை ஈர்க்கிறோம் என்றால் கெட்டவர்கள் நம்மோடு இருப்பதை பார்க்க முடியும். பல நேரங்களில் நாம் எல்லா விஷயங்களையும் செய்வோம், ஆனால் நம்மால் திருப்தி அடையவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் அப்படியாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம், இந்த எடுத்துக்காட்டினுடைய ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது. இயேசு அந்த கடைசி வாழ்வில், நம்முடைய வாழ்வுடைய அந்த கடைசி நேரத்தில், இந்த உலக முடிவில் அவர் வந்து தீர்ப்பிடுவராக வருகிறார். எப்படி வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பது போல் நம்மை பிரித்து விடுகிறார். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்கிறார். பிரித்து சொல்லுகிறார், நீங்கள் நான் பசியா இருந்தேன், எனக்கு உண்ண உணவு கொடுத்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள், இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள்,
நீங்கள் என்னோடு வான்வீட்டில் இருப்பீர்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை. இப்பொழுது கேட்கிறார்கள், ஆண்டவரே நீங்கள் எப்பொழுது இது போல் வந்தீர்கள்? இப்பொழுது கடவுளாக நம்மிடம் வருவதில்லை, வறியோராக வருகிறார், தேவையில் இருப்பவராக வருகிறார். அதான் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தேன் என்றால் அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மால் அதை பார்க்க முடிகிறதா? நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவரால் மீட்கப்படுகிறோம். இன்று நல்ல மீன்களாக மாறுகிறோம், அந்த கருவூலத்தில் எடுக்கப்பட்ட நல்லவையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இல்லைவற்றால் நாம் தேவையில்லாதவர்களாக, அதுதான் மிக அழகாக சொல்வார்கள், நாம் நன்கு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 10 பேரை நாம் நல்லவர்களாக அல்லது அவர்களை முன்னேற்றுபவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு முன்னேறுவதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும், பெரும் தலைவர்கள் எல்லாம் மக்களை முன்னேற்றுபவர்களாக, மக்களை உயர்த்துபவர்களாக. இன்றைய நாள் நாம் கொண்டாடுகிற லயோலா இன்னாசியாருடைய வழியாக எவ்வளவு கல்லூரிகள் இன்று அந்த இயேசு சபை குருக்கள் மிக அற்புதமாக பணியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பலருடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்து, அப்பொழுது அது நாம் முன்னேறுவதை நம்மால் பார்க்க முடியும். நாம் தன்னலம் இல்லாமல் நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? இன்றைய நாளில் நாம் பார்க்கும் பொழுது எல்லோருமே ஏதோ ஒரு தன்னலம், இதை செய்கிறோமே எனக்கு என்ன ஆதாயம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால் அதனால் கடவுளுடைய பயன் எதுவுமே இருக்காது. நான் பல நேரங்களில் இளைஞர்களுக்கு சொல்வது உண்டு, when you do God's work, God will do a work. நாம் எப்பொழுது கடவுள் பணியை செய்கிறோமோ கடவுள் நம் பணியை செய்கிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் கடவுளுடைய பணி. நான் இது செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பல நேரங்கள் நான் இளைஞர்களுக்கு சொல்வது, ஒன்றுமே கிடைக்காது. நீ இந்த இளைஞர் பணியத்தில் சேர்ந்து பணிபுரியும் எதுவுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருப்பார். இதைதான் நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நாளில் நாமும் முடிவு காலத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். எதை நாம் தனதாக்கி கொள்கிறோம், எதை நாம் ஒட்டி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வளப்படும், நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். அதே சொல்லுகிறார்கள், நல்ல வாழ்வை நீங்கள் வாழும் பொழுது, நல்ல எண்ணங்களோடு வாழும் பொழுது யாராலும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. nobody can stop your growth. ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார். நல்ல எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை, நல்ல பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது, தன்னலம் இல்லாமல் செய்யும் கடவுள் உங்களோடு பணியாற்றுவதை உங்களால் பார்க்க முடியும். எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம், இந்த லயோலா இன்னாசியாரை போல நல்லவர்களாக வாழ, நல்ல மற்றவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்களாக வாழ நாம் இன்றைய நாளில் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் ஏறெடுக்கிற மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருடைய தேவைக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பின் ஆண்டவரே எம் இறைவா, எம் திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் ஆகிய அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அருள் பலங்களை வழங்கிட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலை எம் இறைவா, துடிப்புள்ள இளமை பருவத்தில் இருக்கும் எங்களுக்கு தூயாவின் கொடைகள் மற்றும் கனிகளை நிறைவாக தாரும். நீரே எங்கள் நண்பன், வழிகாட்டி என்பதை எங்கள் வாழ்வில் உணர்ந்து உமக்கு சான்று பகிர்ந்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் வள்ளலே எம் இறைவா, புனித இனிகோ அவர்களின் நினைவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாங்கள் அவரைப் போலவே வாழ்வில் அருள், வீரம், இறைப்பற்று ஆகியவற்றை நிறைவாய் பெற்று வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர் நோய் அற்றவர்க்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை என்று மொழிந்த எம் இறைவா, இவ்வுலகில் பலவிதமான நோய்களால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அவதியுறுவோர், அனாதைகள், ஆதரவற்றோர், கைம்பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இறைவனே ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களின் முன்மாதிரியம் இறைவா, இக்கால சூழலில் இளைஞர்கள் பலர் உலக சிற்றின்ப நாட்டங்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வை சீரழித்து வருகிறார்கள். விரைவில் அவர்கள் நீரே உண்மையான இறைவன், நீரே உண்மையான ஒளி என்பதை உணர்ந்து மனம் மாறி மகிழ்வின் பாதையில் பயணிக்கவும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும், திருமணம் அமையாத நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் இப்பொழுது வேண்டிக் கொண்ட எல்லா மன்றாட்டுகளையும்
ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக தனிமையில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைந்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருட்கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருட்கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் வழியாய் என்னையும் மாற்றிடுவார். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைந்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னிடதும் உங்களிடமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித லயலா இன்னாசியாரினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் இனங்களை ஏற்றுக்கொண்டிரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தவர் முருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடினமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாகியிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருகவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் என்னை காத்தும் வாழ்வழிப்பதாக. ஆமென். எனது நிழலாய் தொடரும் உறவா என்னை கண்டு கொண்டார், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா, உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும், இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புனிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும், இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும்.
உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும், பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயேயானா எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயேயானா எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரி செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான நோக்கை எங்களில் தட்டி எழுப்பனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவிலையும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் அகிலம் எங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். லூக்கா 12:49. நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் வளர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்வுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லை, ஓய்வில்லை. இயேசு கூறும் நல்வுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லை, ஓய்வில்லை. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.